ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். ஒரு காலேஜில் ஒன்றா படித்த 5 ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்களோட ப்ரொஃபஸர் ஞாபகம் வந்திருக்கு. அவருக்கு கால் பண்ணி, சார் நாங்கள் எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணியிருக்கோம், உங்களை பார்க்க வரலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர், நான் வீட்டில் தான் இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 5 ஃப்ரெண்ட்ஸும் அந்த ப்ரொஃபஸரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. போனவங்க ஆரம்பத்தில் அவங்களோட ஜாப் நேச்சர் பற்றி பேசிகிட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வேலையில் இருக்கிற ப்ரெஷரையும் பிரச்சனையும் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே எல்லாரோட புலம்பலாகவும் இருந்திருக்கு. என் ஆஃபீஸில் என் பாஸ் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஒருத்தனும், இவ்வளவு இஎம்ஐ நான் பே பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு இன்னொருத்தனும் பேச ஆரம்பித்தாங்க. புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தோஷத்துக்காக மீட் பண்ணலான்னு கூடினவங்க தங்களோட கஷ்டங்களை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கவனிச்சுட்டு இருந்த அவங்களோட ப்ரொஃபஸர், நான் போயிட்டு உங்க எல்லாத்துக்கும் காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே போயிட்டாரு. போனவர் ஒரு ஜக்கு நிறைய காஃபி போட்டுட்டு விதவிதமான மெட்டீரியல்ல செஞ்ச கப்பை எடுத்துட்டு வந்திருக்காரு. ஒரு கப்பு சில்வர்லையும், இன்னொரு கப் கண்ணாடிலையும், இன்னொன்று ரொம்ப காஸ்ட்லியான பிங்கான் கப்லையும் 7 கப்பு எடுத்துட்டு வந்திருக்காரு. அவங்க எல்லாரும் முன்னாடியும் காஃபி ஜக்கை வச்சுட்டு அவங்க சர்வ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, எல்லாரும் அங்கிருந்த காஸ்ட்லியான கப்பை அவங்களுக்கு எடுத்துட்டு காப்பியை ஊற்றி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க கிட்ட அந்த ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காரு, நீங்க எல்லாருமே ஒரே தப்பை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் இருக்கிற பிரச்சனையை, ஜாபில் இருக்கிற ப்ரெஷர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க மறந்துட்டீங்க. அது என்னன்னா, இப்போ நான் உங்களுக்கு காஃபி குடிக்கிறதுக்கு நிறைய கப்பை எடுத்து வச்சேன். ஆனால் எல்லாரும் இருக்கிறதுலையே எது காஸ்ட்லியான கப்போ அதை எடுத்து அவங்கவுங்க கையில் வச்சுக்கிட்டீங்க. இருக்கிறதுலையே ரொம்ப சீப்பான இந்த 2 பிளாஸ்டிக் கப்பை நீங்கள் யாருமே எடுக்கவே இல்லை. இதில் நீங்கள் கவனிக்க மறந்த விஷயம் என்னன்னா, நீங்கள் எந்த கப்பில் குடித்தாலும் காஃபியோட டேஸ்ட் ஒன்று தான், அது மாறப்போகிறதே இல்லை. ஆனால் இது உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்கள் அவங்களுக்கு தேவையான காஸ்ட்லியான கப்பை எடுத்து வச்சுருக்கீங்க. இதுதான் நீங்கள் பண்ணிட்டு இருக்க தப்பு. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வேலையோ, உங்ககிட்ட இருக்கிற பணமோ, இந்த சொசைட்டியில் உங்களுக்குன்னு இருக்கிற பொசிஷனோ எல்லாமே இந்த கப்பு மாதிரி தான். இந்த கப்பு வேறுபடலாம், ஆனால் இதில் இருக்கிற காஃபி எது தெரியுமா? அதுதான் சந்தோஷம். அதோட டேஸ்ட் எப்பவுமே ஒன்று தான், அது மாறவே மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னு உங்களுக்கு புரியுதுங்களா? இங்கே காரு, வீடு, பங்களா, பேரு, புகழ் அப்படின்னு எல்லாருமே இது பின்னாடி தான் ஓடிட்டுருக்கோம். ஆனால் உண்மை என்னன்னா, இது எல்லாமே எதுக்குன்னா நாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் இது கிடைச்சா நான் சந்தோஷமாக இருப்பேன், அது கிடைச்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன், இன்னும் நிறைய கிடைச்சாதான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நாம் நம்மளோட ஆசையை பெருக்கிக்கிட்டே தான் போகிறோமே ஒழிய சந்தோஷமாக இருக்கமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதி பேருக்கு மேலே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இந்த ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரி நாம் பார்க்குற வேலையோ, நம்மக்கிட்ட இருக்கிற வீடோ, காரோ எல்லாமே அந்த கப்பு மாதிரி தான். ஆளாளுக்கு ஆசை வேற வேறையா இருக்கலாம், அதோட லெவலும் மாறிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் யார் எந்த இடத்துல இருந்தாலும், மேலே இருந்தாலும் சரி, கீழே இருந்தாலும் சரி, சந்தோஷம் தர்ற உணர்வு ஒன்று தான். அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேறுபடுறதே கிடையாது. யார் எதில் திருப்தி ஆகுறாங்க அப்படிங்கிறதுல தான் அது இருக்கு. அதனால் பொருட்கள் மீதும், பணத்தின் மீதும், புகழின் மீதும் ஆசைப்படாமல் நம் நிரந்தர சந்தோஷத்திற்காக ஆசைப்படுவோம். தேங்க்யூ. உன் வாழ்க்கை உன் கையில்.